பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் மார்க்ஸ் மூலமாக சேனல் மூலமாக ஸ்டீஃபன் ஆபிரகாம் ஐயாவை எனக்கு பல வருஷங்களாக தெரியும். அவருக்கு 4 பாட்டுக்கு ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். இப்போ அவருடைய 7வது பாடலுக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த பாட்டு செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை எழுதி கொண்டு வந்து எனக்கு அந்த பாடல் வரியை காமிச்சது. அது ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது அந்த வார்த்தை முதல் வார்த்தையே செத்தவனை போலங்கும்போது இது பாட்டுக்கு சரியாக வருமா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அந்த பாடலுடைய இறுதி வார்த்தைகளை பார்க்கும்போது இறங்குமையா மனம் இறங்குமையா, அவர் கடைசியாக சொல்லும்போதும் இறங்குமையா அப்படி சொல்லுவார். அப்போது வந்து எப்படி எந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஹெல்ப்பு ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அப்படி தான் அந்த பாட்டோடைய வரிகள் இருந்தது. அவர்கிட்ட ஹெல்ப்பு பலனை கேட்குற மாதிரி தான், பலன் தாருமையா அப்படின்னு அவர் எண்டை முடிக்கும்போது அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு. அப்போது சரி இது நல்ல வரி தான். ஏன்னு சொன்னால் ஹெல்ப்பு கேட்கணுன்னா கர்த்தர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அதில் பாருங்கள், இந்த வார்த்தையில் 31வது சங்கீதத்தில் 12வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரம் போல ஆனேன் அப்படின்ற வார்த்தை இருக்குது. இதே அதிகாரத்தில் கடைசி வார்த்தையை பார்த்திங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாருங்கிற வார்த்தையை முடிக்கிற மாதிரி ஒரு நல்ல சமாதானமுள்ள வார்த்தையாக தான் இருக்குது. அதே போல் தொடக்க அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குங்கிற வார்த்தையின்படி இந்த பாடலும் கூட நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட்.